அல்லு அர்ஜுனை கைது செய்கிற அளவிற்கு ஒரு தவறான நபரா அல்லது தவறு செஞ்சிருக்காரா அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அவர் நெருக்கடி கொடுக்கறதுங்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்குது. இந்த அரசியல் அழுத்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய நடிகரை இப்படி அவமானப்படுத்தி அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அவர் மேலே தவறு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறும் இருக்குது. இப்போ அல்லு அர்ஜுனுக்குமே அல்லு அர்ஜுன் விசஸ் ராம் சரண், அல்லு அர்ஜுன் விசஸ் பவன் கல்யாண் அப்படிங்கிற அந்த ஒரு சண்டை சர்ச்சரெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கு ஒரு விஜய், அங்கு ஒரு அல்லு அர்ஜுன் எடுத்துக்கலாமா? இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் ஒருவரை ஃப்ரீயாக அவரை தொழில் செய்ய விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரை நீங்கள் சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோபம் வரும். அதுதான் இங்கே விஜய்க்கு வந்துச்சு. கண்ணில் ஒரு தூசு விழுந்த மாதிரி வந்துட்டார்ல. இன்னைக்கு அன்றாடம் உங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டே இருக்காருல்ல. அவர் காட்டு எனக்கு ஊருக்குள்ளே வந்த கதை தான் அது. ஒன்றுமே அடக்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி அவருக்கு பின்னால் இருக்குது. அவருக்கு பெரிய அரசியல் அறிவெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய திரட்டனாக வந்து நின்றுட்டார்ல. இந்த நிலைமை ஆந்திராவில் தெலுங்கானாவில் வராதுங்கிறது என்ன நிச்சயம்னு நான் கேட்குறேன். புஷ்பா 2 ஓடுற ஓட்டம் சக நடிகர்களுக்கே பொறுக்கல. அவங்கள பல வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய வெற்றியா? இதை 2000 கோடியை கிராஸ் பண்ணி இந்தியாவில் முதல் திரைப்படம் கட்டாயமா 2000 கோடியை கிராஸ் பண்ணுற வேகத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும். என்னடா அது திடீர்னு வந்தால் இப்படி வந்து நிற்கிறானேன்னு ஒரு கோபம் வரும்ல. இப்போ எல்லாமே சேர்ந்து தான் இது பின்னால் ஒரு பெரிய வேலை நடந்துருக்கு. மக்களே அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு சந்தனன் சார். சார் வணக்கம். வணக்கம். அல்லு அர்ஜுன் கைது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பரபரப்பான செய்தியாக இருந்தது. முதல்ல கைது, அப்புறம் மீண்டும் ஜாமீன் விடுதலை. வீட்டில் இருக்கார். வீட்டில் இருக்கும் பொழுதே ஒரு காஃபி கூட குடிக்க விடாமல், ட்ரெஸ்ஸை கூட மாற்ற விடாமல், இருங்களேன் எனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன், இது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிற அளவிற்கு ஒரு அசௌகரியமான நிலையில் அல்லு அர்ஜுனை கைது செய்கிற அளவிற்கு ஒரு தவறான நபரா அல்லது தவறு செஞ்சிருக்காரா அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அந்த திரைப்பட விழா சார்ந்து நடந்த சம்பவம் அனைவருக்கும் தெரியும், இந்த புஷ்பா பட விழா நடந்தது. பட் அந்த அளவுக்கு ஒரு கைது நடவடிக்கை தேவையா? என்ன நடந்தது சார்? இல்லை, தவறு செஞ்சாரா இல்லையாங்கிறத தனியாக எடுத்து வைங்க. இப்போ ஒருவரை கைது செய்ய போகும்பொழுது, இப்போ இது மாதிரி புகழ்பெற்ற நபர்களை கைது செய்ய போகும்பொழுது அட்லீஸ்ட்டு ஏதோ பேண்ட்டு போட்டு வரேன் அல்லது சட்டையை போட்டு வரேன்னு சொல்லும் பொழுது அதற்கான அவகாசத்தை கொடுக்கணும். அந்த பக்கமாக ஜன்னல் வழியாக இறங்கி எல்லாம் போகிறதில்ல அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வலுக்கட்டாயமாக நீ இப்போ உடனே வந்தாகணும், நீ பல் விளக்க கூட உனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அவர் நெருக்கடி கொடுக்கறதுங்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்குது. இந்த அரசியல் அழுத்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய நடிகரை இப்படி அவமானப்படுத்தி அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அவர் மேலே தவறு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறும் இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் முன்னறிவிப்பு இல்லாமல் வரும்பொழுது அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுவது இயற்கை. அதை இவ்வளவு கூட்டங்களை பார்த்து அல்லு அர்ஜுன் முதல்ல உணரணும். என்ன இப்போ திடீர்னு ஒரு நாள் நைட்டில் ஸ்டார் ஆகலை. அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு. இது மாதிரி 1000 கூட்டங்களை பார்த்தவர். நம்ம போகும்போது அங்கே என்ன நடக்குங்கிறத ஒரு ஓரளவுக்கு உணரணும். அப்போ ஒரு தியேட்டருக்கு நம்ம போகிறோம், அதுவும் அந்த தியேட்டரே ஒரு நெரிசலான பகுதியில் இருக்க, லைசன்ஸே கேன்சல் பண்ணுங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஸோ அப்படிப்பட்ட தியேட்டருக்கு வர்ற ஒரு நபர் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரெக்டாக இருக்கா, மக்களுக்கு அசௌகரியங்கள் இல்லாமல் இருக்குமா, இதெல்லாம் விசாரிக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் அங்கே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு அதுக்கு நான் காரணம் கிடையாது, நீ காரணம் கிடையாது, நான் உதவி செய்கிறேன், நீ உதவி செய்கிறேன், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நபரை கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அப்படியே காற்றுல பறக்க விட்ருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதை தாண்டி அவரை விசாரணைக்கு அழைப்பது, அந்த விசாரணையையும் ஒரு மாதிரி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வர்றது, வந்த பிறகு அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்க விடாத அளவுக்கு ஒரு வேலை செய்கிறது, அப்புறம் அதை ரொம்ப பிரயத்தனப்பட்டு வாங்கிறது, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் பொழுது இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இல்லாமல் வேற என்ன இருக்குது? ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னது போல் அவர் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட போகிறதில்ல, நிச்சயமாக வாங்கினா வரப்போகிறாரு. அவர் நேரடியாக குற்றம் செய்யவில்லையாகவும் மறைமுகமாக அந்த குற்றத்துக்கு காரணமாக இருக்காருங்கிற நேரத்தில் அவர் ஒரு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. இங்கே ஒரு திரைப்பட நடிகர் உச்சத்துக்கு போகிறார் அப்படின்னாலே அரசியல் அழுத்தம் காரணம் இதெல்லாம் இருக்கும். இப்போ அல்லு அர்ஜுனுக்குமே அல்லு அர்ஜுன் விசஸ் ராம் சரண், அல்லு அர்ஜுன் விசஸ் பவன் கல்யாண் அப்படிங்கிற அந்த ஒரு சண்டை சர்ச்சரெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கு ஒரு விஜய், அங்கு ஒரு அல்லு அர்ஜுன் எடுத்துக்கலாமா? இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் ஒருவரை ஃப்ரீயாக அவரை தொழில் செய்ய விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரை நீங்கள் சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோபம் வரும். அதுதான் இங்கே விஜய்க்கு வந்துச்சு. அவருக்கு எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பத்திரிகைகள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அல்லது விஜய் குறித்து தகவல்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய கூட்டம் நமக்கு பின்னால் இருக்குது, ஆனால் நம்மளை தொடர்ந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்காங்களே, நாம ஏன் அந்த அதிகாரத்தை
பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சி உள்ளே வராரு. இப்போ அது மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது ரெண்டாவது. ஆனால் கண்ணில் ஒரு தூசு விழுந்த மாதிரி வந்துட்டார்ல இன்றைக்கி அன்றாடம் உங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டே இருக்கார்ல அவர் ஜெயிக்க முடியாது, நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது, நாங்கள் இத்தனை வருஷமாக மக்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம்னு நீங்கள் எவ்வளோ பட்டியல் வேணாலும் போடலாம். ஆனால் இன்றைக்கி ஓட்டுங்கிறது 18 வயசு இருக்கிற ஒரு அறியாத பையன் கையில் இருக்குது. அவனுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது, விஜய் வரணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இறங்கிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம காட்டு எனக்கு ஊருக்குள்ளே வந்த கதை தான் அது. ஒன்றுமே அடக்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி அவருக்கு பின்னால் இருக்குது. அவருக்கு பெரிய அரசியல் அறிவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய திரட்டனாக வந்து நின்றுட்டார்ல. இந்த நிலைமை ஆந்திராவில் தெலுங்கானாவில் வராதுங்கிறது என்ன நிச்சயம்னு நான் கேட்குறேன். அப்போது அவரை தொழில் செய்ய விடுங்க. இது பெரிய அஃபென்ஸ் கிடையாது. அவர் அங்கே கூட்டத்தை கூட்டி எல்லோரும் ஏறி அந்த அம்மா மேலே ஓடுங்க, அந்த அம்மா சாப்பிட்டுலாம் அவர் சொல்லலை. அவரும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்திருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவர் நினைக்கவே இல்லை, வந்துட்டார். எதிர்காலத்தில் இதை தவிர்ப்பார், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்து அந்த குடும்பத்துக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்து ஒரு ஆறுதலை கொடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் அவர்கிட்டே கொடுத்தா அதுதான் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் இதை இவங்க ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போய் இப்போ எல்லா ரசிகர்களுமே அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன மனநிலையில் இருப்பாங்க, இதற்கு யார் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவர் காரணமா, இவர் காரணமா, இல்லை இவர் தான் காரணம், இவ்வளோ விவாதங்கள் இது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லார் மீதும் அவனுக்கு கோபம் வரும். இந்த கோபத்தை அவன் எங்கேயும் இறக்கி வைப்பான். அந்த அதிகாரம் தான் பிரச்சனைனா, நீங்கள் வாங்க அந்த அதிகாரத்தில் நாங்கள் உங்களை அமர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரை அரசியலுக்கு கூப்பிட்றதெல்லாம் அது ஒன்று. இந்த புஷ்பா 2 ஓடுற ஓட்டம் சக நடிகர்களுக்கே பொறுக்கலை. இப்போ அவங்கள பல வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய வெற்றியா? இதை 2000 கோடியை கிராஸ் பண்ணி இந்தியாவில் முதல் திரைப்படம் கட்டாயமா 2000 கோடியை கிராஸ் பண்ணுற வேகத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும். என்னடா அது திடீர்னு வந்தான் இப்படி வந்து நிற்கிறானேன்னு ஒரு கோபம் வரும்ல. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் இது பின்னால் ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு. ஓகே சார். இந்த விஷயத்தில் கூட அல்லு அர்ஜுன் அங்கே வர்றாருன்னு எங்களுக்கு தெரியாது, பாதுகாப்பு கேட்கலை அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. இப்போ தியேட்டர் நிர்வாகம் தரப்புலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் ஆகுது, நாங்கள் பாதுகாப்பு கோரி கொடுத்தோம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அல்லு அர்ஜுன் வர்றதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பும் கேட்டிருக்காங்க. இப்போ போலீஸ் தரப்பில் நீங்கள் வராதிங்கன்னு எச்சரிச்சிருந்து வந்திருந்தாங்கன்னா குற்றம்னு சொல்லலாம், இல்லை பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லி அதற்கப்புறம் அவர்கள் தரப்புலனா ஓகே. இப்போ இவர் சைடில் தெளிவாக தானே இருந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அரசு பலவீனமாக இருந்திருக்கு. அப்போ இவரை சிக்க வச்சு இது ஒரு சதியாக கூட பண்ண மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கா? சதி இது பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இவங்க குறையோடு இருந்திருக்காங்க, அவ்வளோதான். இப்போ காவல்துறைக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாரு. எப்படியும் ஒரு 2 காவலர்கள் அங்கே வந்திருப்பாங்க. அவங்க இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கிற பட்சத்தில் இவங்க தகவல் கொடுக்கலாம், சார் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நீங்கள் வராதிங்க, இங்கே வந்தால் பிரச்சனை ஆயிருங்கிறத சொல்லணும். அதுதானே உங்களுடைய அனுபவம். அப்போ அதை சொல்ல தவறுனதுனால குற்றமே முதல்ல காவல்துறை மேலே தான் வைக்கணும். நீங்கள் பண்ண தப்பு தான் இவ்வளவுன்னு சொல்கிறதுல கூட தப்பு இல்லை. இப்போ நீங்கள் முடியாட்டி அனுமதியை மறுத்துருந்தீங்க அப்படின்னா அதை தாண்டி வந்திருந்தானா நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருக்கலாங்கிற ஒரு நினைப்பு. எது எப்படியோ இப்போ அல்லு அர்ஜுன் கைது, ஜாமீன், இந்த ட்ராமாலாம் தெலுங்கு சினிமாவை தாண்டி அரசியல் வட்டாரத்துலையுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி. இப்போ தான் மோகன் பாபு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னும் அதை முடியறதுக்குள்ள இப்போ அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ தமிழ்நாட்டு அரசியலை விட தமிழ்நாட்டு சினிமாவை விட ஆந்திரா சினிமாவை நம்ம உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு பாரு. ஏன்னா ஆந்திரா சினிமா அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது சார். இப்போ எந்த ஒரு தமிழ் திரைப்படம் வந்தாலும் இந்த அளவுக்கு பேசு பொருளாக மாறல. ஆனால் ஆந்திரா படங்கள் தெலுங்கு சினிமா வந்தது அப்படின்னா வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, கம்பேரிசன்லேயே நம்ம பேசுகிறோமே சார் நிறைய. ஆமாம், அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதே தெலுங்கு படங்கள் நிறையா இங்கே வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்திருக்கு, கன்னட படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட நம்ம இப்படிலாம் உட்காந்து விவாதிச்சதே கிடையாது. பார்ப்போம், அதிகபட்சம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அந்த படங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு. அந்த பிரம்மாண்டம், அதில் அவங்களுடைய உழைப்பு, இது எல்லாமே பார்க்கும்பொழுது தமிழ் படங்களோடு கம்பேர் பண்ணுகிற சூழல்லாம் வந்துடுச்சு. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியால் முடியறது ஏன் நம்மளால் முடியல அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நம்ம எழுப்புகிற சூழல் வந்திருக்கு பாருங்கள். இல்லை சார், மகேஷ் பாபு படத்தை டப்பிங் பண்ணி போடுவாங்க, கேடிவியில் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி தெலுங்கு சினிமா படம்லாம் மாஸ்கோவில் பார்க்குற அளவுக்கு வைரல் ஆகிட்டாங்க. பட் தமிழ் சினிமா இன்னும் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்குங்கிற ஒரு விவாதத்தெல்லாம் கிளப்பியிருக்கு சார். நேரம் கொடுத்தவருக்கு நன்றி.